தட்டி எழுப்பும்படியாகவே தேவனுடைய வார்த்தையை தேவ தூதர்கள் கொண்டு வருகிறார்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் உங்களை தட்டி எழுப்புகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் துதி உண்டாவதாக. இந்த நாள் ஆராதனையில் தேவ வார்த்தையை கேட்கும்படி கூடிவதற்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவ வார்த்தையை நாம் தியானம் செய்யும்படியாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் வாசிக்க கேட்கலாம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையும் துதியும் உண்டாவதாக. மனுஷுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் சோர்வு. இன்றைக்கு அநேகர் சோர்ந்து போன நிலையில் இருக்கிறார்கள். சோர்வுகளை பார்க்கும்போது அந்த சோர்வு எல்லா மனிதரையும் பிடித்திருக்கிறதை பார்க்க முடியும். தேசமெங்கிலும் இருக்கிற ஜனங்கள், வசதி உள்ளவர்களோ வசதி குறைவானவர்களோ அல்லது படித்தவர்களோ படியாதவர்களோ, அவர்கள் கிராமத்தை சேர்ந்தவர்களோ பட்டணத்தை சேர்ந்தவர்களோ, அவர்கள் இந்திய தேசத்தை சேர்ந்தவர்களோ வேறு ஒரு தேசத்தை சேர்ந்தவர்களோ அல்லது எங்கே குடியிருக்கிறவர்களோ, எங்கே இருந்தாலும் ஒரு சோர்வு அநேகரை பற்றி பிடித்திருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த சோர்வினாலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சோர்வு அது கடைசி காலத்திற்கு அடையாளம் என்று சொல்லி நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தின் பின்பகுதியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த காலத்தின் கடைசியிலே இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கும்போது அதை குறித்து சொல்லும்போது இந்த காரியத்தையும் சொல்லுகிறார். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். இன்றைக்கு உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய எல்லா அநேகருடைய இருதயங்கள் சோர்ந்து போன நிலைகளை என்ன செய்கிறது இருக்கிறது. அருமையானவர்களே, நீங்களும் இப்படிப்பட்ட சோர்வில் இருப்பீர்கள் சொன்னால் உங்களுக்குத்தான் இந்த செய்தி, உங்களுக்குத்தான் இந்த தேவ வார்த்தை. நீங்கள் உள்ளத்தில் சோர்வோடு கூட நீங்கள் வாழ வேண்டாம், நீங்கள் உற்சாகம் அடைய வேண்டும், மீண்டு எழ வேண்டும், புத்துயிர் பெற வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் இந்த நாளிலே இந்த செய்தியை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் வாசித்த வேத பகுதிகளிலே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி குறித்து பார்க்கிறோம். எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சோர்வான ஒரு சூழ்நிலையை தான் இங்கே நாம் வாசித்தோம். எலியா அவன் சோர்ந்து போன நிலையில் அவன் சில காரியங்களை அவன் சொல்லுகிறான். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எலியா சாதாரணமான மனிதன் அல்ல, ஒரு அசாதாரணமான மனிதன் என்று சொல்லல, அசாதாரணமான மனிதன் என்று சொல்லல. எலியா அந்த நாட்களில் அந்த தேசத்தில் கனத்துக்குரிய ஒரு மனிதனாயிருந்தான். ஒரு பெரிய தேவ மனிதன். அவன் தேவனோடு நெருங்கி வாழ்ந்தவன். அவன் மூலமாக ஏராளமான அற்புதங்கள் நடந்தது. அவனுடைய வார்த்தைக்கு ஜனங்கள் நடுங்கினார்கள், அவனுடைய பார்வைக்கு ஜனங்கள் நடுங்கினார்கள். கனத்துக்குரியவனும் பயபக்திக்கு உரியவனுமாய் அவன் இருந்தான். மிகப்பெரிய ஒரு மனிதனாய் இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் சோர்வு வந்தது. நீங்க கேட்கலாம், தேவ மனுஷனுக்கு சோர்வு வருமா? ஒரு தேவனுடைய ஊழியக்காரருக்கு சோர்வு வருமா? ஒரு விசுவாசிக்கு சோர்வு வருமா? சோர்வு வருகிறது.
உலக மனிதனுக்கும் சோர்வு வருகிறது, தேவ மனுஷனுக்கும் சோர்வு வருகிறது, அவிசுவாசிக்கும் சோர்வு வருகிறது, விசுவாசிக்கும் சோர்வு வருகிறது. ஏதோ ஒரு விதங்களிலே மனிதனுடைய வாழ்க்கையில சோர்வு வந்து விடுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். சோர்ந்து போய் அவர்கள் தங்கி விடுகிறார்கள், படுத்து விடுகிறார்கள், அவர்கள் செயலற்று போகிற ஒரு நிலையை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களில் ஏன் சோர்வு வருகிறது? ஜனங்களை ஏன் சோர்வு பிடித்துக் கொள்கிறது என்று சொல்வோமானால், யாருடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதிர்காலத்தை குறித்ததான பய உணர்வுக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான சோர்வு வந்து விடுகிறது. யார் ஒருவர் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறார்களோ, நாளைக்கு என்ன நடக்கும், நாளை எப்படி வாழுவோம், நாளைக்கு இந்த பிரச்சனை எப்படி சந்திப்போம் என்று அந்த எதிர்காலத்தை குறித்து பயப்படும் போதுதான் சோர்வு வந்து விடுகிறது. வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும், வாழ்க்கையிலே சந்தோஷம் வரும், வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், உயர்வு வரும், தாழ்வு வரும், எல்லாம் வரத்தான் செய்யும். சில சமயங்களிலே நம்மை புகழுகிறவர்கள் இருப்பார்கள், சில சமயங்களில் நம்ம இகழ்கிறவர்கள் இருப்பார்கள், சிலர் அநேகர் நமக்கு நம் பக்கமாய் இருப்பார்கள், சில சமயங்களில் நமக்கு விரோதமாக அநேகர் எழுப்பி விடுவார்கள். இது இயல்பு தான். மனுஷனுடைய வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் இயல்பு. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னார், எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் அது ஏறி ஏறி இறங்குகிற வாழ்க்கை தான் இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் பயத்துக்கு இடம் கொடுக்கிறானோ அந்த நேரத்தில் எல்லாம், அல்லது பயம் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவருடைய உள்ளம் சோர்ந்து போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் ஆதியாகம புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வசனங்களில் வாசித்து பார்த்தால், பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும், அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும், வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான். அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. அவர்கள் அந்த தானியத்தை தங்கள் கழுதைகள் மேல் ஏற்றிக்கொண்டு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார்கள். தங்குகிற இடத்திலே அவர்களில் ஒருவன் தன் கழுதைக்கு தீவனம் போட தன் சாக்கை திறந்தபோது சாக்கின் வாயிலே தன் பணம் இருக்கிறதை கண்டு தன் சகோதரரை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். இங்கே பாருங்கள், யோசேப்பினுடைய சகோதரர்கள், யாக்கோபினுடைய புத்திரர்கள் எகிப்திற்கு தானியம் வாங்கும்படியாக போகிறார்கள். அங்கே அவருடைய சகோதரனாகிய யோசேப்பு அங்கு அதிபதியாக இருக்கிறான். அந்த நேரத்திலே அவன் சில காரியங்களை செய்கிறான். அவன் இந்த தானியம் வாங்கும்படியாக வந்தவர்களுக்கு அவளுக்கு வேண்டிய தானியத்தை கொடுத்து அவள் கொடுத்த பணத்தை உள்ளே போட்டு அனுப்பி வைத்து விட்டான். அவன் போய் பார்க்குறாங்க, பார்த்தா அவர்கள் கொடுத்த பணம் அவங்க சாக்கில் இருக்குது. ஒருவித பயம், ஐயோ என்ன ஆக போகுதோ, இது என்ன நடக்க போகுதோ, நம்ம கொடுத்த பணம் இதில் திருப்பி வந்துருச்சு, எந்த விதத்தை எங்கே தவறு நடந்ததோ ஏது தவறு தெரியலையே, ஆகையினால் என்ன நடக்க போகுதோ ஒரு பயம் வந்தபோது அப்படி உள்ள அப்படியே சோர்ந்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பயம் வருதோ அப்பெல்லாம் ஒரு சோர்வு உண்டாயிடும். அதே போலதான் யோசுவாவின் காலத்தில் அந்த கானான் தேசம் என்று சொல்லப்படுகிற அந்த 7 விதமான ஜாதிகள் வசித்த அந்த தேசத்திலே வேவு பார்க்கும்படியாக போன போது அந்த நாட்களிலே அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை, இவர்கள் இவ்விதமாக யோசுவா வந்திருக்கிறான், அவர்கள் யுத்தம் செய்ய வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட போது அந்த கானானில் இருக்கக்கூடியதான குடிகளுடையதான இருதயம் எப்படி இருந்தது? யோசுவா 2:9 நாம் வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். பயம் வந்துருச்சு. ஆண்டவர் அவருடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்ற ஒரு பயம் வந்த போது
அவர்கள் எல்லாம் சோர்ந்து போயிருந்தார்கள். நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு சோர்வு வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதே நிலைதான் எலியாவுக்கு வந்தது. எலியாவுக்கு வந்தது. எலியா பெரிய தீர்க்கதரிசி தான், சாதனையாளர் தான், வெற்றியாளர் தான், புகழ்பெற்றவர் தான், வைராக்கியம் உள்ளவர் தான், எதற்கும் கலங்காதவர் தான். ஆனால் அவர் ஒரு நாளில் இஸ்ரவேல் அந்த ராஜாவுடைய வீட்டிலிருந்து, ராஜாத்திடத்திலிருந்து ஒரு பயமுறுத்தல் செய்து வந்தபோது அவர் இதுவரைக்கும் அவர் எதற்கும் துணிந்து தைரியமாய் இருந்தவர் கொஞ்சம் அந்த நேரத்திலே அவர் பய உணர்வுக்கு இடம் கொடுத்ததினாலே அவர் சோர்ந்து போய் அவர் தூரமான இடத்துல போய் அவர் படுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருடைய வாழ்க்கையிலே வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீ எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய சாதனையாளராக இருக்கலாம், கல்வியாளராக இருக்கலாம், ஆவிக்குரிய மனுஷனா இருக்கலாம், தேவ மனுஷனா இருக்கலாம், விசுவாசி வீரனா இருக்கலாம், வரங்கள் கிரியை செய்யலாம், வல்லமையாய் நீ கிரியை செய்யலாம், ஒரு சாதாரண மனுஷனா இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில என்றைக்கு நீங்கள் இந்த பயத்திற்கு இடம் கொடுக்கிறீர்களோ, எதிர்காலத்தை குறித்த பயம் எப்பொழுது உங்க வாழ்க்கையில வருகிறதோ அந்த நேரத்திலே தானே உங்க வாழ்க்கையில ஒரு சோர்வு உண்டாகிறது. அந்த சோர்வு உங்களை முடங்கி படுக்க வைத்து விடுகிறது, செயல்படாமல் உங்களை கட்டி போட்டு விடுகிறது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10வது வசனம், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்திலே தான் நீ தைரியமா இருக்க வேண்டும், அல்லது பிரச்சனை நேரத்திலே தான் நீ இன்னும் அதிக தைரியமாய் இன்னும் உற்சாகமாய் நீ செயல்பட வேண்டும். ஆனால் ஒரு ஆபத்து வரும்போது, ஒரு பயம் வரும்போது நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகினது. உன் பலன் குறுகிறது, உன்னுடைய செயல்திறனை அதை முடக்கி போட்டுவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் சரி, உனக்கு எவ்வளவு கிருபை இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாவற்றையும் இந்த பய உணர்வானது அப்படியே முடக்கி கட்டி போட்டுவிடும். ஆகையினால் சோர்வு 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 சோர்வு, பயம் 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 மிகப்பெரிய மோசமான ஒன்று என்பதை நீ அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நீதிமொழிகள் 29-25 நான் வாசிக்கலாம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். பாருங்கள், பயம் என்ன செய்யுமாம்? கண்ணியை வரவைக்கும், கண்ணியை வருஷிக்கும். உங்க வாழ்க்கையிலே நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களை உண்டாக்கி உங்களை சிக்க வைத்து விடும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இப்படிப்பட்டதான ஒரு பயம் வரும்போது, எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் வரும்போது, ஒரு சூழ்நிலை வரும்போது நான் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அதே வசனம் தான் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். உனக்கு ஒரு பயம் வரும்னு சொன்னா, நாளைக்கு எப்படி சாப்பிடலான்ற ஒரு பயம் வருமானா, நாளைக்கு எப்படி வேலை செய்யலான்ற ஒரு பயம் வருமானா, என் கல்வி எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பயம் வருமானால், என்னுடைய சுகம் எப்படி இருக்கும் ஒரு பயம் வருமானால், என் வேலை எப்படி இருக்கும் என்ற ஒரு பயம் வருமானால், அந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருக்கணும். உன் வேலையை பார்க்காத, உங்க தொழிலை பார்க்காதீர்கள், உங்க பிரச்சனையை பார்க்காதீங்க, எதிரியை பார்க்காதீங்க, உங்களை சூழ்ந்திருக்கிற காரியங்களை பார்க்காதீர்கள். இவைகள் மத்தியிலே கிரியை செய்யக்கூடிய தேவனாகிய கர்த்தர் நோக்கி பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் நமக்கு திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, கர்த்தர் மேலே கர்த்தர் மேலே கர்த்தர் மேலே விசுவாச நம்பிக்கை வைங்க. உங்க பிரச்சனைகளை மாற்ற அந்த ஆண்டவராகிய இயேசு வல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் அவன் சோர்ந்து போனால் அவன் எந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறான்? சோர்வடைந்த மனிதன் எந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எலியா எதை தேர்ந்தெடுத்தானோ அதைத்தான் ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கிறாங்க. வாசிங்க.
அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் வனாந்திரத்தை தேர்ந்தெடுக்கிறான். சோர்ந்து போன மனுஷன் எதை தேர்ந்தெடுக்கிறான் சொன்னா வனாந்திரத்தை தேர்ந்தெடுக்கிறான். வனாந்திரத்தில் யாருங்க இருக்கிறா? வனாந்திரத்தில் ஒருவரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தனிமை வாழ்க்கை. சோர்ந்து போன மனுஷன் தனிமையை போய் உட்காந்துருவான், தனியா போய் படுத்துடுவான். அந்த சோர்வு அவனை முடக்கி போட்டுவிடும். மோசே கூட அவன் பார்வோனுக்கு பயந்ததினாலே அவன் அந்த தேசத்திலே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லி அழைக்கப்படுகிற மேன்மை உள்ளவனாக அவன் இருந்தாலும் அவன் பயத்தின் நிமித்தமாக அவன் தேசத்தை விட்டு ஓடி போனான். ஓடி போய் மீதியான் தேசத்திலே போய் வனாந்தரங்களிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். எல்லா கலைகளும் கற்றவன், எண்ணிலும் எழுத்திலும் பேச்சிலும் யுத்தங்களிலும் போர் பயிற்சிகளிலும் சகல ஞானங்களிலும் தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதன் இப்பொழுது என்ன செய்கிறான்? ஒரு தனிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வனாந்தரத்திலே தனிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்கள் சோர்வுக்கு இடம் கொடுப்பீர்கள் சொன்னால், உங்க வாழ்க்கையில சோர்வு வரும் என்று சொன்னால் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்வீர்கள். மற்றோடு பேசுவது பிடிக்காது, மற்றோடு பழகுவது பிடிக்காது. அவர்கள் சரியில்லை, இவர்கள் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை என்று சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொண்டக்கூடிய ஒரு ஆபத்து உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய வந்துடும். அது மோசமானது. சோர்வு மோசமானது. அதை 4 வசனத்தை வாசிக்கலாமா? அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச்செடியின் கீழ் உட்கார்ந்து. அவன் என்ன செய்கிறான்? வனாந்தரத்துக்கு போறான். வனாந்தரத்துல போய் அவன் எங்க ஸ்டே பண்றான் பாருங்க, எங்க தங்குறான் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே சூரைச்செடியின் கீழ் போய் தங்குகிறான். வசதியான வீட்டில் இருக்கக்கூடியவன், அவன் நினைத்தால் அரண்மனையிலும் போய் இருக்கக்கூடிய நிலைக்கு அவன் செல்வாக்கு படைத்தவன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்ன செய்கிறான்னா சூரைச்செடியின் கீழே போய் அவன் தஞ்சம் புகுகிறான், அடைக்கலம் புகுந்து கொள்கிறான், தங்கி விடுகிறான் சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சூரைச்செடி எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு பாருங்க. சூரைச்செடி எவ்வளோ நேரம் இருக்கும்? எவ்வளவு நமக்கு அந்த சூரைச்செடியானது வெயிலுக்கு எவ்வளோ காலம் நமக்கு தப்பி வைக்கும், மழைக்கு எவ்வளோ காலம் தப்பி வைக்கும், குளிருக்கு எவ்வளோ காலம் தப்பி வைக்கும், எந்த விதத்தான பாதுகாப்பு நமக்கு தரப்போகிறோம். கொஞ்ச நேரம் அந்த வெயிலுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்திருக்கலாம், ஆனால் நிரந்தரமான பாதுகாப்பு என்ன செய்யாது, தராது. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். சோர்ந்து போனவர்கள் இப்படிப்பட்ட தற்காலிகமான பாதுகாப்பை, ஒரு அற்பத்தனமான ஒரு பாதுகாப்பை நாடி அவர்கள் போய்விடுகிறார்கள். அது ஒருவேளை ஒரு நண்பராக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இடமாக இருக்கலாம், ஒரு சொந்தக்காரர்களாக இருக்கலாம். அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் சொல்லி நீங்கள் போகலாம். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் சூரைச்செடிக்கு ஒப்பானவர்கள். கொஞ்ச காலம் உதவி செய்வாங்க, கொஞ்ச காலம் அன்பா இருப்பாங்க, கொஞ்ச காலம் ஆதரிப்பாங்க, கொஞ்ச காலம்தான் எல்லாம். அப்புறம் அது பட்டு போய்விடும், அங்கிருந்து துரத்தப்படுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனா கூட தான் அப்படித்தான் இருந்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசி தான். அவனும் என்ன செய்கிறான்? ஆமணக்கு செடியின் கீழே அவன் உட்கார்ந்து இருக்கிறான். கொஞ்ச நேரத்தில் பூச்சி வந்து எல்லாத்தையும் இப்படி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. எரிச்சல், பயங்கரமான எரிச்சல் அவனுடைய வாழ்க்கையில் வந்து சொல்லி பார்க்கிறான். ஆகினாலே ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கையில சோர்வுக்கு இடம் கொடாதிருங்கள். அந்த சோர்வு உங்களை தனிமைப்படுத்திவிடும். ஏதோ உங்க வாழ்க்கையிலே தற்காலிகமான அல்லது உங்க வாழ்க்கையிலே ஆபத்தை கொடுக்கக்கூடிய தவறான இடத்திற்கு உங்களை நடத்திவிடக்கூடியதான ஒரு ஆபத்து இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி சோர்ந்து போன மனுஷனுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சோர்ந்து போனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வார்த்தை எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? அதே வசனத்தை வாசிங்க. தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்,
நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி சொல்லுகிறார், நான் சாக போறேன், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் நல்லவனே கிடையாது, நான் எதுக்கு உயிர் வாழணும், நான் சாகணும் 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 சொல்லும். சோர்ந்து போனவனுடைய வாழ்க்கையில அடிக்கடி வார்த்தை வரும், நான் சாகணும், நான் செத்து போனா நல்லா இருக்கும், நான் எப்ப சாவேன் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில சாக போறேன்னு சொல்றான்னா காரணம் சொன்னா அவன் சோர்ந்து போயிருக்கிறான். அருமையான சகோதரனை சகோதரி, உன் வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்க வாயில அடிக்கடி நீங்க உச்சரிக்கிறீங்களா? ஏன் அந்த காரியம் சொன்னா உங்க வாழ்க்கையில் ஒரு சோர்வு இருக்கிறது. அது என்ன சோர்வு? உங்க எதிர்காலத்தை குறித்தான ஒரு பயமா இருக்கலாம், அது எந்த விதமான எதிர்காலமா இருக்கலாம். ஆனா நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக பயப்படுறீங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக பயப்படுறீங்க. ஒருவேளை உங்க குடும்ப பொருளாதாரம் என்னவா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைச்சு பயப்படலாம், உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க பயப்படலாம், உங்க ஆரோக்கியத்தை குறித்து பயப்படலாம், அல்லது சுற்றுச்சூழலை குறித்து நீங்க பயப்படலாம். இப்படி பயப்படுறதுனால உங்க உள்ளம் சோர்ந்து போய் நீங்கள் தவறானவை தேர்ந்தெடுத்து நீங்க தவறான வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் ஒன்று நீங்க விளங்கிக் கொள்ளணும், நீங்க எங்கே இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை காண்கிற ஒரு தேவன் உண்டு, உங்களை பின்பற்றி வருகிற ஒரு தேவன் உண்டு, அவருடைய பிரசன்னத்தால் நிரப்பி இருக்கிற தேவன் உண்டு. அவருடைய கண்களுக்கு மறைவாக நீங்கள் எங்கு போக முடியாது, அவரை விட்டு நீங்க எங்கு போக முடியாது. அவர் உங்களை அறிந்தவராய் உங்களோ அவருடைய பிரசன்னத்தால் நிரப்பிக்கொண்டு அவர் எப்பொழுதும் உங்க விட்டு விலகாதவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் சொன்னாரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவேன் என்று சொன்னாரே. அந்த தேவன் நீங்க எங்கே போனாலும் சரி, நீ வனாந்தரத்துக்கு போனாலும் சரி, நீ தனியான இடத்துக்கு போனாலும் சரி, உன்னை மறைத்துக் கொண்டாலும் சரி, நீ தவறான எண்ணங்கள் உணர்வுகளிலே பீடிக்கப்பட்டு தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி போனாலும் உன்னை தொடர்ந்து வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சொன்னபடியே அவர் உன்னோடு கூட தான் இருக்கிறார், உன்னை விட்டு விலக மாட்டார், பிரிக்க மாட்டார். அவருடைய பிரசன்னம் உன்னை மூடி இருக்கிறது, அவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அந்த தேவன் உங்களை பார்க்கிறார், உன் பிரச்சனையை பார்க்கிறார், உன் பயத்தை பார்க்கிறார், உன்னுடைய சோர்வை பார்க்கிறார், உன்னுடைய தவறான வார்த்தைகளை பார்க்கிறார். நீ சாவை விரும்பி நான் மரிக்க போகிறேன் என்ற அந்த உணர்வு உள்ளவனாய் நீ தவறான வார்த்தைகளை பேசுகிறதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். எலியாவை கர்த்தர் சும்மா விடல. ஏன் சொன்னா, எலியா கர்த்தருடைய பார்வையிலே விசேஷமானவன். எலியா கர்த்தருடைய பார்வையிலே ரொம்ப விசேஷமானவன். எலியா கர்த்தருடைய பார்வையிலே ரொம்ப விசேஷமானவன். அருமையான சகோதரனே சகோதரியை, நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷமானவர்கள், ரொம்ப விசேஷமானவர்கள். நீங்கள் ரொம்ப விசேஷமானவர்கள். ஆண்டவர் உங்களை தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டார், அவருடைய சொந்த சுதந்திரமாக வைத்திருக்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள். ஆகினால் ஆண்டவர் உங்களை விசேஷமானவராய் அவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை தவறான முடிவெடுக்க விட மாட்டார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறவராய் இருப்பார், உங்களுக்கு நல்வாழ்வு கொடுக்கிறவராய் இருப்பார், உங்களை கைவிடவே மாட்டார். ஆகினாலே ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்வார். ஆமென். அல்லேலூயா. எலியாவுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? 5ஆம் வசனம். ஒரு சூரைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணும் என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் யாரு கண்ணுக்கு நான் இருக்க மாட்டேன், எனக்கு தேவனும் வேண்டாம், ஊழியமும் வேண்டாம், எந்த மேன்மையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வனாந்திரத்தை போக்கி ஓடி அங்கே சாவ விரும்பின அந்த மனுஷனை ஆண்டவர் சந்திப்பதற்காக தம்முடைய தூதனை அனுப்புகிறார்.
தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை சந்திப்பதற்காகவே தம்முடைய தூதர்களை ஆண்டவர் அனுப்புகிறவராகவே இருக்கிறார். அவர் வந்து என்ன செய்றார்? தட்டி எழுப்புறார். எலியாவே, எலியாவே எந்திரிப்பா, எலியாவை எந்திரிப்பா, எலியாவை எழுந்துரு. நல்லா தூங்குறான். எனக்கு எல்லாம் வேண்டாம், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீ ஒண்ணுமே வேண்டாம். ஆனாலும் அவனை சோர்ந்து போன அவனை தேவ தூதனை கொண்டு அவர் தட்டி எழுப்புகிறார், தட்டி எழுப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையிலே தேவதூதன் வருவாரா? தேவன் தேவதூதனை அனுப்புவாரா? தேவதூதன் வந்து என்னை தட்டி எழுப்புவாரா என்று நீங்கள் நினைக்கலாம். என் லைஃப்பில் அப்படிலாம் நடந்ததில்லைன்னு சொல்லிட்டு, ஆம், தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மேய்ப்பனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம், பாச ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம், விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், விசுவாசிகளுக்காக கருத்தோடு நாங்கள் காணப்படுகிறோம். அநேக சமயங்களில் ஆண்டவர் எப்படி எங்களை நடத்துகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் சில குடும்பங்களை எங்கள் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருவார், அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரை எங்கள் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருவார். கொண்டு வந்து அவர்களை போய் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு இடைப்படுவார். அப்போ நாங்கள் அவங்கள போய் பார்ப்போம். பார்க்கும்போது அந்த நேரத்தில் அவருடைய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த பாஸ்டர், நீங்க சரியான நேரத்தில் வந்தீங்க. ஆம், கர்த்தர் தம்முடைய தூதனை கொண்டு ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புகிற தேவனாகவே இருக்கிறார். உங்களை தட்டி எழுப்பும்படியாகவே தேவனுடைய வார்த்தையை தேவ தூதர்களுக்கு கொண்டு வருகிறார்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் உங்களை தட்டி எழுப்புகிறார்கள், உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக, சோர்வில் இருக்கிற உங்களை தூக்கி நிறுத்தும்படியாக வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த தேவதூதன் சொல்றாரு, எந்திரிப்பா, வாசிங்க. எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, எந்திரி, சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடு. சுட 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 எழுச்சிருக்கிறது. அவனுக்கு அப்பம் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலும் தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு அப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் எப்படி சரப்பிராரமான ஒரு ஆகாரமோ, அதே போல நாம் பிழைப்பதற்கு எப்படி நமக்கு பலனை தருவதற்கு நாம் ஆகாரத்தை உண்கிறோமோ, அதே போல தேவனுடைய வார்த்தை நமக்கு அப்பமாக இருக்கிறது, ஆகாரமாக இருக்கிறது. அந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்து அனுப்புகிறார். அந்த அன்றைக்கு தேவையான, அப்பொழுது தேவையான தேவ வார்த்தையை தேவன் தருகிறார். அந்த வார்த்தை உங்களுக்கு பேசப்படும் போது அது உங்களுக்குள்ள ஜீவனை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு சாப்பாடு கொடுத்துட்டாரு, அவர் சாப்பிட்டு மறுபடியும் படிச்சுக்கிட்டார், மறுபடியும் படுத்து தூங்கிட்டார். ஆனால் அவர் விடலை. திருப்பி அவனை தட்டி எழுப்பி, சாப்பிடுப்பா, 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 நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், ரொம்ப தூரம் நீ போகணும், நீ இப்ப படுத்துக்கொள்ள கூடாது என்று சொல்லி ஆகாரத்தை கொடுத்து அவரை பலப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, தைரியப்படுத்துகிறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். ஆம், இன்றைக்கும் ஆண்டவர் அந்தந்த சபைக்கு ஆண்டவர் தேவ தூதர்களை தந்திருக்கிறார். அந்த தேவ தூதர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது. அவர்கள் நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தி, நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்தி, நம் சோர்வை நீக்கி, நம்முடைய களைப்புகளை நீக்கி, நம்முடைய பயத்தை நீக்கி, நம்மை தைரியப்படுத்தி, நம்மை வாழ்க்கையின் பயணத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு எதுவாக நம்மை நடத்துகிறவர்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த அந்த ஆகாரத்தை அவன் சாப்பிட்ட போது 8வது வசனத்தில் வாசிக்கலாமா? அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து
அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் அதை சாப்பிட்ட உடனே அந்த சாப்பிட்ட அந்த சாப்பாட்டினுடைய பலத்தினாலே நடக்கிறான் நடந்து கொண்டே இருக்கிறான். எத்தனை நாட்கள் நடந்தான் என்று சொன்னால் 40 நாட்கள் அவன் ஒரு இடத்தை அடைய வேண்டி இருந்தது. அந்த இடத்தை அடையத்தக்கதாக அந்த மட்டும் அவனுக்கு பலன் குன்றாத அளவிலே அது போதுமான பலனாய் இருந்தது. ஹல்லேலூயா! தேவனுடைய வார்த்தையானது நமக்கு அப்படிப்பட்ட பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா! அவனை அப்படிப்பட்ட பலனை கொடுத்தபடியினாலே அவன் நடக்கிறான் நடந்து செல்கிறான். அவன் எங்கே போகிறான் என்று சொன்னால் ஓரே என்னும் தேவ பர்வதம் வரைக்கும் என்ன செய்தான்? அவன் வந்தான். ஹல்லேலூயா! அவனுடைய வார்த்தை, தேவதூதனுடைய வார்த்தை அவனுக்கு பலனை தந்தது, உற்சாகத்தை தந்தது. ஹல்லேலூயா! அவன் நடக்கிறான் தேவ பர்வம் வரைக்கும், கர்த்தரை சந்திக்க வரைக்கும், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வு வரைக்கும் அவனை நடத்தி வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா! தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரும் என்று சொன்னால் ஜெபிக்கத்தக்கதான பலனை தரும். ஹல்லேலூயா! தேவனுடைய வார்த்தை உங்களை ஜெபிக்கத்தக்கதாக, உங்களை மறுபடியும் புதுப்பித்து உற்சாகப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி, சரிப்படுத்தி, சீர்படுத்தி அங்கே தேவனை தேடும்படியாக, தேவ முகத்தை தேடும்படியாக, தேவ சமூகத்தில் வரும்படியாக உங்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த நிலைகளே ஜெபம் ஜெபித்து தேவ சமூகத்தை தேட அந்த 40வது நாளிலே அவன் ஓரே பெண்ணும் தேவ பர்வதத்திலே வந்து விட்டான், தேவ சமூகத்துக்கு வந்து விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், தேவனுடைய ஊழியக்காரர்கள் உங்களை எங்கே கொண்டு வருவார்கள் தெரியுமா? அவர்கள் தேவ சமூகத்துக்கு கொண்டு வருவார்கள். உங்களை தேவனுக்கு முன்பதாக நிற்க வைப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டாம். நீங்கள் சோர்ந்து போய் படுக்க வேண்டிய நபர்கள் அல்ல. உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு எங்க இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. யெகோவா தேவனிடத்தில் இருக்கிறது. அவர்தான் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றக்கூடிய வல்லவர். நமக்கு அதுக்குரிய ஆகாரத்தை தந்து நம்மை பலப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, நம்மை ஜெபிக்க வைத்து, தேவ சமூகத்திலே தேவனை தேட வைத்து, தேவ சமூகத்துக்கு நம்மை நடத்துகிறவர்கள் தான் தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய தேவனுடைய தூதர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நடந்து அவன் தேவ பர்வதத்துக்கு வந்து சேர்ந்து விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பகுதியில் நீங்க வாசித்து பார்த்தீங்க சொன்னா, இவன் போய் அந்த தேவ பர்வதம் என்று சொல்லப்படுகிற அந்த ஓரேப்புக்கு போகிறான். போய் அந்த கபிகளை போய் தங்கிக்கிறான். தங்கிக்கும்போது அந்த ஓரே அந்த தேவ பர்வதத்திலே தேவன் மெல்லிய சத்தத்திலே பேசுகிறார். எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? உனக்கு என்னப்பா பிரச்சனை? நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. தேவன் எவ்வளவு மனதுருக்கம் உள்ளவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு பாசம் உள்ளவர், எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவர் எலியாவை விசாரிச்சது போலவே கர்த்தர் உங்களையும் விசாரிக்கிறார். எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம்? என்னப்பா பிரச்சனை? என்ன சொல்லுகிறான் வாசிங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அவன் சொல்றான், நான் எவ்வளவு வைராக்கியமாயிருந்தேன். இந்த தேசம் முழுமையும் கர்த்தருக்கு விரோதமாய் போய் பாவம் செய்தது. கர்த்தருக்கு என்று வைராக்கியமாயிருந்தேன், பரிசுத்தமாயிருந்தேன், கர்த்தரை பின்பற்றினேன், கர்த்தரை சேவித்தேன்.
கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்தேன். திரளான ஜனங்கள் தேசம் முழுமையும் தேவனுக்குள்ள வரத்தக்கதாக நான் தைரியமாய் பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக சவாலிட்டேன். கர்த்தரே தேவன் நிரூபித்தேன். எவ்வளவோ காரியம் செய்தேன். ஆனா இந்த பொல்லாத ஜனங்கள் என்னையும் கொலை செய்ய வழக தர்றாங்க. நான் ஒருத்தன் தான் இருந்தேன், என்னையும் கொலை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயத்தினால் நிறைந்திருந்தான். அந்த பயம் அவனுடைய வாழ்க்கையில சோர்வு உண்டாயிருச்சு. இனி வேண்டாம் ஆண்டவரே, என்னால முடியல, இதுக்கு மேல நான் என்ன செய்ய, இதுதான் என் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நான் ஓடுற மட்டும் ஓடிட்டேன், நடக்கிற மட்டும் நடந்துட்டேன், செய்யறதெல்லாம் செஞ்சிட்டேன், இதுக்கு மேல என்னால முடியல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சரி கொஞ்சம் வெளியே வாப்பா, நீ மலையில வந்து நில்லு, வெளியே வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கர்த்தர் பேசுறார். அதே தான் திருப்பி கேட்கிறார், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம், உனக்கு என்னப்பா பிரச்சனை? அல்லேலூயா. மறுபடியும் அதே தான் சொல்றான், அதே தான் சொல்றான், அதே தான் சொல்றான். எனக்கு பயம், என்னை கொலை செய்ய போறாங்க, என்ன கொலை செய்யணும்னு சொல்றாங்க, நாளைக்கு இருப்பான தெரியாது, நான் கர்த்தருக்காக வாழ்ந்து என்ன பிரயோஜனம், கர்த்தருக்காக பிரியமானது என்ன பிரயோஜனம், கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம், என் எதிர்காலம் சூனியமாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றார், அவனுடைய பிரச்சனையை அமைதியாய் பொறுமையாய் அவர் கேட்கிறார். முதல்ல ஒரு முறை கேட்டார், மறுபடியும் கேட்கிறார். ஒரு தகப்பனை போல கேட்கிறார். உன் பிரச்சனை என்னப்பான்னு கேட்கிறார். ஆண்டவர் விளங்கிட்டார். உனக்கு பிரச்சனை என்ன, உனக்கு பிரச்சனை என்னப்பா? உன்னுடைய ஜீவனை அழிக்க தேடுகிறார்கள், அதான உனக்கு பிரச்சனை, அதான உனக்கு பிரச்சனை. நான் அதை பார்த்துக்கிறேன், நான் அதை பார்த்துக்கிறேன், நான் அதை பார்த்துக்கிறேன். நீ செய்ய வேண்டியதை செய்ய, நான் சொல்றதை நீ செய்ய, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுத்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை தப்புவிக்கிறவர், நம்மை உயர்த்துகிறவர், நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராகவே அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்? தேவன் என்ன சொன்னார்? எலியாவை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15-18 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகொலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் 3 காரியத்தை சொல்றாரு. உன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு 3 காரியத்தை வச்சிருக்கிறேன். 3 பேரை நீ என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும். ஆசகேலை சீரியா தேசத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. நிம்சின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. நீ 3 பேர் அபிஷேகம் பண்ணும். ஆசகேலை சீரியாவின் ராஜாவாக, யெகூவை இஸ்ரவேலின் ராஜாவாக, எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண. உனக்கு பின்னாடி தீர்க்கதரிசி ஊழியத்தை செய்யக்கூடியவனாக அவனை அபிஷேகம் பண்ணணும்.
ஹல்லேலூயா. நீ இதை செய்வா. உனக்கு யார் பிரச்சனையோ அவங்களெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. ஆசிரியர் யாரெல்லாம் இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிறார்களோ, உன் ஜீவனை அழிக்க வகை தேடுகிறார்களோ, அவர்களை எல்லாம் அழிச்சு போடுவான். அவனுக்கு தப்பினவங்களை எல்லாம் ஏகோ அழித்து போடுவான். அவனுக்கு தப்புனவங்களை எலிசா பார்த்துக்கொள்வான். ஹல்லேலூயா. நீ தைரியமாயிரு, சந்தோஷமாயிரு, உன் ஊழியத்தை செய், தொடர்ந்து போ, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவனை தைரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. glory to Jesus. நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, தேவ சமூகத்துக்கு மட்டும் வந்துருங்க. கர்த்தர் சமூகத்துக்கு மட்டும் வந்துருங்க. இந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நம்முடைய தகப்பனானவர், நம்முடைய தகப்பனானவர். அவர் அன்பும் மனதுருக்கமும் உடையவர். உங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற நோக்கத்தை, திட்டத்தை அவர் நிச்சயமா நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனைகள்லாம் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் அன்றைக்கு எலியாவுடைய பிரச்சனையை மாற்றும்படியாக ஆண்டவரை கிரியை செய்தார். அதே போல நடந்தது. அவன் அபிஷேகம் பண்ணினான், அவன் செய்ய வேண்டியது அவன் செய்தான், மற்றதை கர்த்தர் பார்த்து கொண்டார். ஹல்லேலூயா. நீ தேவ சமூகத்துக்கு வருவாயானால் கர்த்தர் உன்னோடு பேசுவார். தேவ சமூகத்திலே நீ வருவாயானால், ஓரே பர்வதம் என்று சொல்லுகிற தேவ பர்வதத்துக்கு வருவாயானால் கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். உன் பிரச்சனை என்னன்னு கேட்பாரு. நீ சொல்லும் போது கர்த்தர் தெளிவான காரியத்தை அவர் சொல்லுவார். நீ என்ன செய்யணும் சொல்லுவாரு, நான் என்ன செய்ய போறேங்கிறது சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆம், உங்க பிரச்சனை சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ, ஆண்டவர் இந்த நாட்களை மாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உங்க பிரச்சனை எதுவா இருக்கலாம், அதை மாற்ற கர்த்தர் வல்லவர். எதிர்காலத்தை குறித்து பயப்படாதிருங்கள். உங்களுடைய எதிர்காலம் மனிதர்களுடைய கையில இல்லை. உங்களுடைய எதிர்காலம் உங்கள் வேலையில இல்லை. உங்கள் எதிர்காலம் உங்கள் ஆரோக்கியத்தை சார்ந்து இல்லை. உங்கள் எதிர்காலம் நண்பர்களை சார்ந்து இல்லை. உங்கள் எதிர்காலம் ஒரு அரசாங்கத்தை சார்ந்து இல்லை. தேவனை சார்ந்து இருக்கிறது. அந்த தேவன் உங்களுக்கு என்று நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அதுக்கு இடையிலே வருகிற எதையும் எவரையும் சங்கரிக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தர் உங்களை காத்துக்கொள்ள உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளையானால் உங்களை மேற்கொள்ள ஒருவராலும் முடியாது. நீங்கள் தேவ சித்தத்துக்கு இருப்பீர்கள் சொன்னால் உங்களை மேற்கொள்ள ஒருவராலும் முடியாது. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியில் சொன்னதை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். என்ன சொன்னார்னா, 18 வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும். நல்ல கவனி எலியா, நல்ல கவனி. நீ மட்டும்தான் நினைக்கிற, ஆனா உன்னை போல 7000 பேர்கள் இங்க இருக்கிறாங்க. 7000 பேர் நான் வச்சிருக்கிறேன். நீ மாத்திரமல்ல, 7000 பேர். ஹல்லேலூயா. உன்னை போல தேவனுக்கு பயந்தவர்களை, கர்த்தருக்கு பிரியமானவர்களை, கர்த்தருக்கு சித்தமானவர்களை செய்யக்கூடியவர்களை, கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடியவர்களை, கர்த்தருக்காக மாத்திரம் வாழ்கிறவர்களை, கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறவர்கள் நீ மாத்திரம் அல்ல. உன்னை போல 7000. அந்த காலத்தில் 7000, இன்னைக்கு எத்தனை கோடியா தெரியாது. ஆனா கர்த்தருக்குன்னு உங்களை போல நிறைய பேரை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை பாதுகாக்கவும் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்களையும் பாதுகாக்க கர்த்தர் வல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் தேவன் உங்களுக்காக பதில் செய்யும் காலம் வந்திருக்கிறது. கர்த்தர் நன்மை செய்யும் காலம் வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் காலம் வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களுக்காக கிரியை செய்யும் காலம் வந்திருக்கிறது. கர்த்தர் கிரியை செய்ய போகிறார், அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் படுத்திருக்காதிருங்கள், எழுந்திருங்கள், 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 பலனடையுங்கள், தைரியம் அடையுங்கள். கர்த்தருடைய சமூகத்துக்கு வாருங்கள். கர்த்தர் பேசுவார், கர்த்தர் உங்களோடு பேசுவார், கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார், உங்கள் பிரச்சனைகளை மாற்றி போடுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரின் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போறாரு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறாரு. என் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறாரு. என் பிரச்சனையை மாற்ற போறாரு. என் போராட்டத்தை மாற்ற போறாரு. எனக்கு நன்மை செய்ய போறாரு. எப்படி விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்டவர்கள் கண்களை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணலாம். எல்லாம் ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். சோர்வின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. சோர்வின் ஆவி வெளியேறுவதாக. சோர்வின் ஆவி வெளியேறுவதாக. தற்கொலையின் ஆவி வெளியேறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, 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 உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எழும்புவார்களாக, 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 உற்சாகம் அடைவார்களாக, பலன் அடைவார்களாக, தேவ சமூகத்துக்கு வருவாராக, தேவ சத்தத்தை கேட்பார்களாக, கர்த்தருடைய கிரியைகளை தன்னுடைய கண்களால் காண்பார்களாக, அனுபவிப்பார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, வெற்றி அடைவார்களாக, சாதிப்பார்களாக, கர்த்தருக்கென்று வல்லமுள்ள சாட்சிகளாய் விளங்குவார்களாக. கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் கிரியை செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். காரியங்களை மாறுதாய் முடிய பண்ண போறதுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலி மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தமாங்களோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.